இவ்வளோ ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த ப்ரொமோஷனுக்கும் இந்த ரிலீஸுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சத்தியமா தெரில. எல்லா சீனுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் த்ரில்லிங்காக இருந்துச்சு ரொம்ப. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ட்டு. இந்த பிளாக்மெயில் படம் உண்மையிலேயே நல்லா அற்புதமாக இருக்குது. படம் நல்ல கதை, நிமிஷத்துக்கு நிமிஷம் சஸ்பென்ஸு, த்ரில்லிங்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஸ்பீடாக நல்லா இருக்கு படம், இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். நல்லா ட்விஸ்ட்டு டர்ன்னு சொல்லி படம் ஃபுல்லாக வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு படம்ண்ணே. சிங்கிள் பீஸ் கூட விட்டு வைக்காம நல்லா அறிவு சார்ந்த படமாக நல்லா பிளாக்மெயில் பண்ணி ஒரு கோப்ரா டைப்பில் எடுத்துகிட்டு போய் அழகாக எடுத்துன்னு வந்து முடிச்சிருக்காங்க படத்தை சொல்லணும். நல்ல ஸ்டோரி, நல்லா புதுசாக எடுத்திருக்காங்க கதை, எதுவும் காப்பி கட் பண்ணாமல் சூப்பராக எடுத்திருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்கு, அலப்பறை பண்ணியிருக்காங்க. பல படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த சீனை விட்டுருவாங்க, அடுத்த சீன் போவாங்க, அந்த சீனை விட்டுருவாங்க, அடுத்த சீன் போனாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கிளைமேக்ஸில் ஒருத்தருக்கு அப்படி அந்த சீனை பூரா கனெக்ட் பண்ணிட்டு நான் எங்கேயுமே கோட்டை விடலான்னு சொல்லிட்டு அந்த நிரூபிச்சிருக்காரு மாறன் சார். ஆக்சுவலாக இது வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவ்வர்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஓவரலுக்கு அந்த ஸ்ரீகாந்தோடைய பர்ஃபார்மன்ஸ் தான், அவர் குடும்பம் இப்போ என்ன அது கரெக்டாக கம்பேக் தான் அது. ஆக்சுவலாக இன்டர்வல் சீன் அப்போ வந்து நிறைய பேர் போயிட்டு உடனே டக்குன்னு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா இன்டர்வல் சீனே வந்து ரொம்ப ட்விஸ்ட்டாக முடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸ்ரீகாந்தோட குழந்தைய வச்சு தான் இந்த படத்தில் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ண ஒரு பணத்துக்கு அடிமையானா என்ன ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தை. ஜிவி பிரகாஷ்லாம் நம்ம பக்கத்து வீட்டு பையனுக்கு எப்படி பிரச்சனை வந்திருக்கோ எந்த ஹீரோயிசம் பண்ணாமல் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது ஆக்டிங்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து படம் முடியுது வரைக்கும் படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா சஸ்பென்ஸாக இருந்துச்சு. படம் மிக அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. நல்ல படம், கண்டிப்பாக எல்லாம் பார்க்கணும். இது வந்து ஏடியாக இருக்கிறாங்களே நிறைய டேரக்டர்ஸுக்கு, அவங்களாம் பார்த்தா அவங்க கதைக்கு அறிவுபூர்வமாக எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது விதமாக எடுத்திருக்காரு டேரக்டரு. சாம் சீரியஸ் மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸ்ரீகாந்துக்கும் பிந்து மாதவி பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் முன்னாடி எந்த அளவுக்கு ஒரு அன்னோன்யமாக இருப்பாங்க, குழந்தை தொலைஞ்சவனு சொல்கிறத ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த மொட்டை கேரக்டர் பண்ணது நான் தான். இப்போ முடி வளர்ந்துருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். மீண்டும் மீண்டும் பார்க்கலான்னு தோணுது. இந்த படம் அவ்வளோ அருமையான ஒரு படமாக வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, பட் ஆனால் இப்படி ஒரு டேரக்டர் இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் என்னடா சொல்ல வரான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுற சிங்கிள் இடம் கூட விடாமல் அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஹீரோ இருக்கார் ஸ்ரீகாந்த் சார். அவர் பார்த்தா வில்லன் மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அவரும் ஈக்குவலாக ஹீரோஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு ஹீரோவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு 2 மணி நேரம் நம்மளை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி உட்காந்துருக்க படம். ஒரு குழந்தை ஒன்று தொலைஞ்சிருது. அந்த குழந்தைய யார் கடத்திருப்பான்னு சொல்லிட்டு படத்தோட வந்து குழந்தையோட அப்பாவை சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுறாங்க, குழந்தையுடைய அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிறாங்க, ஜிவி பிரகாஷ் சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிறாங்க, லிங்காவை சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிறாங்க, ரமேஷ் திலக்கை வந்து சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் சார், இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த படத்தில் நீங்கள் நடித்து மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுடைய தொழில் அந்த மியூசிக் போகிறத சாம் சிஎஸ் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவரு கோப்பமாவன மியூசிக் ஆறார தர 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 அப்படின்னு போட்டு சும்மா சூப்பராக போட்டு வச்சிருக்காரு. ஆடியன்ஸ் வந்து கணிக்கவே முடியாது. அடுத்து என்ன நடக்கும், ஒருவேளை இவங்க தான் கடத்தியிருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க தான் கடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட் வச்சிருக்காரு இயக்குனர் அவர்கள். இயக்குனர் மாறன், மாறா நீ ஜெயிச்சிட்ட மாறா.